வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த 2024 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் என்னென்ன, அந்த படங்களில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அண்ட் அந்த படங்களோட தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அவர்களோட தி கோட் திரைப்படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ஷூட்டிங்ல இப்போ படக்குழு இருக்காங்க. தற்போது ரஷ்யாவில் இந்த இறுதிக்கட்ட ஷூட்டிங் ஆனது விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோட் திரைப்படம் டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில நம்ம தளபதி விஜய் அவர்கள் இரட்டை வேஷத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. தளபதியை தொடர்ந்து இந்த படத்துல மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா, பிரபுதேவா, பிரசாந்த் மற்றும் பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. பேன் இந்தியா லெவல்ல இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமா உருவாகி இருக்கு. மக்கள் மத்தியிலையும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு இடையில இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரும் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. ஆடியன்ஸோட விருப்பத்திற்கு இணங்க இந்த கோட் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வீடியோ ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு மாலை 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் எந்த அளவுக்கு யூடியூப்ல ரெக்கார்ட் படைக்க போகுது அப்படின்னு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வீடியோவை தொடர்ந்து 2024 செப்டம்பர் 5 அன்னைக்கு இந்த கோட் திரைப்படம் பேன் இந்தியா லெவல்ல நேரடியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் படக்குழு இப்பவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வீடியோக்காக நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு விஜய் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல அரண்மனை 4 திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை டைரக்டர் சுந்தர் சி அவர்கள் தான் இயக்கி நடிச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அரண்மனை அப்படிங்கிற படத்தோட வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து வரிசையா அரண்மனை சீரீஸோட அடுத்தடுத்த பாகங்கள் தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்கு. அந்த வரிசையில அடுத்ததா இப்போ உருவாகி இருக்க ஹாரர் காமெடி ஆக்ஷன் திரைப்படமான இந்த அரண்மனை 4 படத்துல எப்பவும் போல சுந்தர் சி, தமன்னா, ராசிகண்ணா, யோகி பாபு, விடிவி கணேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களோட இசையில உருவாகி இருக்க இந்த படம் ஏப்ரல் 26 நேரடியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா அதே ஏப்ரல் 26 விஷால் அவர்களோட நடிப்புல உருவாகி இருக்க ரத்னம் திரைப்படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரத்னம் திரைப்படம் டைரக்டர் ஹரிஷ் அவர்களோட இயக்கத்துல விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்புல உருவாகி இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு. மேலும் இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி சென்டிமெண்ட் படமா உருவாகி இருக்கு. இந்த படமும் ஏப்ரல் 26 பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல பெரிய எதிர்பார்ப்போட கருடன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த கருடன் திரைப்படம் டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்களோட இயக்கத்துல வெற்றிமாறன் அவர்களோட கதை களத்துல பிரம்மாண்டமா உருவாகி இருக்கு. யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில இந்த படத்துல சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த திரைப்படம் ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமா உருவாகி இருக்கு. இந்த படத்தோட டீசர் வெளியானதுல இருந்தே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வேற லெவல்ல எகிரி இருக்கு. இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா ஆக்டர் சூரி அவர்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவல்ல மாசா இருக்கு. இந்த படமும் விடுதலை படம் மாதிரியே சூரி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கருடன் திரைப்படம் வர்ற மே மாதம் நேரடியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அதே மே மாசத்திலேயே டைரக்டர் பாலா அவர்களோட இயக்கத்துல உருவாகி இருக்க வணங்கான் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வணங்கான் படத்துல அருண் விஜய், ரோஷினி, சமுத்திரக்கனி, மிஸ்கின் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவர்களோட இசையில இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் படமா உருவாகி இருக்கு.
இந்த படம் டைரக்டர் பாலா அவர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு பெரிய கம்பேக் படமா அமைய நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த படமும் வர்ற மே மாதம் நேரடியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வணங்கான் படம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்று பாலா அவர்களுக்கு கம்பேக் கொடுக்க போகுது அப்படின்னு. அடுத்து நடிகர் விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்புல உருவாகி இருக்க அவரோட 50வது திரைப்படமான மகாராஜா. இந்த திரைப்படம் குரங்கு பொம்மை அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் நித்யன் அவர்களோட இயக்கத்துல உருவாகி இருக்கு. மேலும் இந்த படத்துல விஜய் சேதுபதி, பாரதி ராஜா, மமிதா மோகன், நட்டி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களோட 50வது படம் அப்படிங்கிறதால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மகாராஜா திரைப்படத்தை மே 16ஆம் தேதி நேரடியா தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதா படக்குழு இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் சேதுபதி அவர்களோட 50வது திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றி பெற போகுது அப்படின்னு. அடுத்ததா நடிகர் கமலஹாசன் அவர்களோட இந்தியன் 2 திரைப்படம் ஷூட்டிங்லாம் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் டப்பிங் ஒர்க்ல படக்குழு பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் டைரக்டர் சங்கர் அவர்களோட இயக்கத்துல கமலஹாசன், காஜல் அகர்வால், பிரியா பவானி சங்கர், சித்தார்த் மற்றும் பலர் நடிப்புல பிரம்மாண்டமா உருவாகி இருக்கு. அனிருத் அவர்களோட இசையில இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பேன் இந்தியா படமா உருவாகி இருக்கு. இந்தியன் படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இந்த இந்தியன் 2க்கும் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்தை 2024 ஜூன் மாதம் 13ஆம் தேதி நேரடியா தியேட்டர்ல பேன் இந்தியா லெவல்ல ரிலீஸ் பண்ற முடிவுல படக்குழு இருக்கதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் லஞ்சம் அண்ட் ஊழல்களுக்கு எதிராக இந்தியன் தாத்தா பண்ண போற சம்பவங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அடுத்ததா நடிகர் சியான் விக்ரம் அவர்களோட நடிப்புல பேன் இந்தியா படமா உருவாகி இருக்க தங்கலான் திரைப்படம் தான். இந்த படம் டைரக்டர் பா ரஞ்சித் அவர்களோட இயக்கத்துல சியான் விக்ரம், பசுபதி, மாளவிகா மோகனன், பார்வதி மற்றும் பலர் நடிப்புல பிரம்மாண்டமா உருவாகி இருக்கு. ஜிவி பிரகாஷ் அவர்களோட இசையில இந்த படம் ஒரு பக்கா பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படமா உருவாகி இருக்கு. இந்த படத்தோட ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சு இப்போ இந்த படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. அது மட்டும் இல்லாம பேன் இந்தியா லெவல்ல இந்த தங்கலான் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த படத்துல விக்ரம் அவர்களோட நடிப்புக்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தங்கலான் திரைப்படம் 2024 ஜூன் அல்லது ஜூலைல நேரடியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்களோட நடிப்புல உருவாகி இருக்க ராயன் திரைப்படத்தை ஜூன் மாசம் ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம். இந்த படத்தை தனுஷே இயக்கி அவரே ஹீரோவா நடிக்கிறாரு. மேலும் இந்த படத்துல சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், டைரக்டர் செல்வராகவன், SJ சூர்யா, வரலட்சுமி, நித்யா மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ஒரு பக்கா கேங்ஸ்டர் படமா உருவாகி இருக்க இந்த ராயன் படத்துக்கு பேன் இந்தியா லெவல்ல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த ராயன் படத்தை வர்ற ஜூன் 17ஆம் தேதி நேரடியா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்புல உருவாகிட்டு இருக்க அமரன் படத்தோட ஷூட்டிங்கும் இப்போ கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. You are all the chosen ones. இந்த அமரன் படத்தோட கதை முன்னாள் ராணுவ வீரரான முகுந்த் வரதராஜன் அவரோட வாழ்க்கை வரலாற பேஸ் பண்ண கதை அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இந்த அமரன் படம் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களோட இயக்கத்துல ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களோட இசையில பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் படமா உருவாகி இருக்கு. மேலும் இந்த படத்துல சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த அமரன் படத்துல தான் நம்ம SK அவர்கள் முதன்முறையா ஆர்மி ஆபீசரா நடிச்சிருக்காரு. பேன் இந்தியா லெவல்ல இந்த படத்தை வர்ற 2024 ஜூலைல ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு சைட்ல இருந்து தகவல்கள் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக நாம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த லிஸ்ட்டில் இன்னும் நிறைய படங்கள் இந்த 2024 பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆக இருக்கு.
இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்துட்டு பேலன்ஸ் உள்ள படங்களை அடுத்த வீடியோவில் கவர் பண்ணி ஒரு வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.